எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 5th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ், அதாவது 5ஆம் வகுப்பு அறிவியல் புக் பேக் கொஸ்டின் நம்ம இந்த காணொளி வாயிலாக முழுசாக பார்க்க போகிறோம். புத்தகம் முழுசாகவே பார்க்க போகிறோம். அதில் ஒவ்வொரு கேள்வியும் பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். வீடியோ பார்க்குறீங்க, அலட்சியமாக பார்க்காதீங்க, உன்னிப்பாக கவனிங்க. முதல் கேள்வி, மனித உணவு பாதையின் நீளம் என்ன? இதுக்கு ஆன்சர் கொடுக்கல, ஆப்ஷன் இ தான். 9லிருந்து 6 மீட்டர். 9லிருந்து 6 மீட்டர். அடுத்து, சுவாசத்துடன் தொடர்புடைய உறுப்பு நுரையீரல்கள். நுரையீரல்கள். அடுத்து, நமது உடலில் எத்தனை சிறுநீரகங்கள் உள்ளன? 2. அடுத்த கேள்வி, மூளையின் செயல்பாட்டு அலகு நியூரான். மூளையின் செயல்பாட்டு அலகு நியூரான். அடுத்த கேள்வி, இரத்தத்தை உந்தி தள்ளுவது இதயம். இரத்தத்தை உந்தி தள்ளுவது இதயம். அடுத்து, இதிலேயே கோடிட்ட இடங்களை நிரப்புக. உறுப்புகளின் தொகுதிகள் உறுப்பு மண்டலத்தை உண்டாக்குகின்றன. 2வது, உடல் கழிவுகளை வெளியேற்றும் செயல் கழிவு நீக்கம். மனித இதயத்தில் உள்ள அறைகளின் எண்ணிக்கை 4. என்னென்னா, வலதாரிக்கில், இடதாரிக்கில், வலது வென்ட்ரிக்கிள், இடது வென்ட்ரிக்கிள் ஆகிய 4 அறைகள் உள்ளது மனித இதயம். சிறுநீரகங்களின் செயலலகு நெஃப்ரான்கள். நெஃப்ரான்கள். மனித நரம்பு மண்டலம் 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. மனித நரம்பு மண்டலம் 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து பாருங்கள், இதில் பொருத்தமான ஒன்றை வட்டமிடுக. இதில் பொருந்தாதது மன்னிக்கவும், பொருந்தாத ஒன்றை வட்டமிடு. அப்போ இதுக்கு நுரையீரல். ஏன்னா இதெல்லாம் வாய் சம்மந்தப்படுது. வாய்க்குழி, தொண்டை. இது வயிற்றுக்குள்ள இருக்கிற நுரையீரல். அடுத்து இதில் வயிறு. அதுக்கடுத்து பாருங்கள், சிறுநீரகம். 4வது சிந்தித்தல். 5வது நெஃப்ரான். அடுத்து பொறுத்துக. இந்த பாடத்தில் உள்ள பொறுத்துக பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுங்க. செரிமான மண்டலம் உணவு குழாயில் நடைபெறும். சுவாச மண்டலம் நுரையீரல். இரத்த ஓட்ட மண்டலம் இதயம். கழிவு நீக்க மண்டலம் சிறுநீரகம். நரம்பு மண்டலம் மூளை. செரிமான மண்டலம் உணவு குழாய், சுவாச மண்டலம் நுரையீரல், இரத்த ஓட்ட மண்டலம் இதயம், கழிவு நீக்க மண்டலம் சிறுநீரகம், நரம்பு மண்டலம் மூளை. அடுத்து பாருங்க, கீழ்கண்டவற்றுள் எது பொருள்களின் நிலையை குறிக்கிறது? பாருங்க, திட, திரவ, வாயு. திட, திரவ, வாயு. அடுத்து, கீழ்கண்டவற்றுள் எது திடப்பொருள்? இதில் திடப்பொருள் ஆப்பிள். மீதியெல்லாம் பாருங்கள், மண்ணெண்ணெய் திரவம், காற்று தான் வாயு, நீர் திரவம். அப்போ ஆப்பிள் தான் திடப்பொருள், அதாவது சாலிட். சணல் இலைகள் எதிலிருந்து பெறப்படுகின்றன? தண்டு. அடுத்து, கோடிட்டிடங்களை நிரப்புக. பருத்தி விளைய ஏற்ற மண் வண்டல் மண், கரிசல் மண். பருத்தி இலைகளிலிருந்து நூல்களை தயாரிக்கும் முறைக்கு நூற்றல். விதை நீக்கல் என்பது விதைகளிலிருந்து இலையை பிரிக்க உதவுகிறது. செயற்கை இலைக்கு மற்றொரு பெயர் மனிதனால் உருவாக்கப்பட்ட இலை. கம்பளி ஆடைகள் விலங்குகளிலிருந்து தயாரிக்கப்படுகின்றன. அடுத்து பொறுத்துக. பாருங்க, நூல் நூற்றல், பஞ்சு விதை விதை நீக்குதல், துணிகள் நெய்தல், ரேயான் மரக்கூழ், சணல் தண்டு. அடுத்த பாடத்தில் உள்ள கேள்விகள். டீசல் எரியும் போது வேதியாற்றல் வெப்பாற்றலாக மாற்றப்படுகிறது. டீசல் எரியும் போது வேதியாற்றல் வெப்பாற்றலாக மாற்றப்படுகிறது. அடுத்தது,
ஓடும் நீர் இயக்க ஆற்றலை பெற்றுள்ளது. அடுத்து பாருங்க இந்த கேள்வி. ஆற்றலின் அலகு ஜூல். கீழ்கண்டவற்றுள் எதற்கு காற்றாற்றல் தேவை? பாராஷூட். பாராஷூட். அடுத்த கேள்வி. மாட்டு சாணத்தில் வெப்ப ஆற்றல் உள்ளது. மாட்டு சாணத்தில் வெப்ப ஆற்றல் உள்ளது. அடுத்து பாருங்க. கீழ்கண்டவற்றுள் நடைபெறும் ஆற்றல் மாற்றங்கள். சலவைப்பட்டியில் வேதியாற்றல் வெப்பாற்றலாக மாற்றப்படுகிறது. மின் சலவைப்பட்டி மின்னாற்றல் வெப்பாற்றலாக மாற்றப்படுகிறது. மின்விசிறி மின்னாற்றல் இயந்திர ஆற்றலாக மாற்றப்படுகிறது. ஒளிப்பெருக்கி மின்னாற்றல் ஒளியாற்றலாகவும் மின் இயற்றி வெப்பாற்றல் மின்னாற்றலாக மாற்றப்படுகிறது. அடுத்து பாருங்க. மலை உச்சியின் மீது உள்ள கல் நிலையாற்றல். உருண்டோடும் பந்து இயக்க ஆற்றல். கரி நிலையாற்றல். நீர்வீழ்ச்சி இயக்க ஆற்றல். மின்கலம் மின்னாற்றல். அடுத்து பொறுத்துக பாருங்க. மின்சாரமணிங்கிறது ஒளியாற்றல். நீர் தேக்கத்தில் உள்ள நீர் நிலையாற்றல். சூரியாற்றல் வெப்பாற்றல். காற்றாலை மின்னாற்றல். டார்ச் விளக்கு ஒளியாற்றல். அடுத்த பாடம். ஒளி சிதறல் அடைவதால் வானம் நீல நிறமாக தோன்றுகிறது. அப்போ வானம் நீல நிறமாக ஏன் தோன்றுகிறது? ஒளி சிதறல் அடைவதால். அடுத்து இந்த கேள்வி பாருங்க. அடிக்கடி கேட்பாங்க. ஏவுகணை நாயகன் என அழைக்கப்படுபவர் யார்? ஏபிஜே அப்துல் கலாம். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். அடுத்து மீளக்கூடிய மாற்றத்திற்கான உதாரணம் பனிக்கட்டி உருகுதல். பனிக்கட்டி உருகுதல். அடுத்து வேதி வினைகள் எதற்கான உதாரணம்? மீளா மாற்றம். மீளா மாற்றம். கீழ்கண்டவற்றுள் எது உயிரியல் கழிவுகள் அல்ல? மின்கலன்கள். மின்கலன்கள். அடுத்து பாருங்க. கோடிட்ட இடங்களை நிரப்புக. அக்னி சிறகுகள் என்ற புத்தகத்தை எழுதியவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். நீட்சிப்பட்டை மீண்டும் தனது பழைய நிலைக்கே திரும்புகிறது. இது மீளக்கூடிய மாற்றம். பெரும்பாலான இயல்பியல் மாற்றங்கள் மீளக்கூடிய மாற்றங்கள். செய்தித்தாள் மறுசுழற்சி கழிவு ஆகும். அடுத்து வீடுகள் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகளில் வெளியேற்றப்படும் கழிவுகள் வீட்டுக் கழிவுகள் எனப்படும். வீடுகள் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகளில் வெளியேற்றப்படும் கழிவுகள் வீட்டுக் கழிவுகள் எனப்படும். அடுத்த கேள்வி. பொறுத்துக பாருங்க. விடையே கொடுத்துட்டாங்க. மொட்டு மலராதல் மீளா மாற்றம். மீளக்கூடிய மாற்றம் பனிக்கட்டி உருகுதல். இலக்கு 2020ங்கிறது முனைவர் ஏபிஜே அப்துல் கலாம். காகிதம் மறுசுழற்சி கழிவு. காய்கறிகள் உயிரி கழிவு. அடுத்த பாடம் பாருங்க. குளோரோ ஃப்ளோரோ கார்பன் குளிர்சாதன பெட்டியில் உபயோகப்படுத்தப்படுகிறது. சிஎஃப்சி ஃப்ரிட்ஜில் பயன்படுத்தப்படுகிறது. மோட்டார் வாகனங்களால் வெளியேற்றப்படும் வாயு கார்பன் மோனாக்சைடு CO. காற்றாலையானது மின்னாற்றல் தயாரிக்க பயன்படுகிறது. காற்றாலை மின்னாற்றல் தயாரிக்க பயன்படுகிறது. குளிர்காய்ச்சல் வைரஸால் ஏற்படுகிறது. குளிர்காய்ச்சல் வைரஸால் ஏற்படுகிறது. அடுத்து படை மண்டலத்திற்கு அடுத்து காணப்படும் இடைமண்டலத்தின் உயரம். படை மண்டலத்திற்கு அடுத்து காணப்படும் இடைமண்டலத்தின் உயரம் 75 to 80 கிலோமீட்டர். 75 to 80 கிலோமீட்டர். அடுத்தது கோடிட்டிடம். வளிமண்டலத்தின் இரண்டாவது அடுக்கு வெப்ப வளிமண்டலம். வேதிச் சேர்மங்களை வளிமண்டலத்திற்குள் வெளியிடுவது மாசுபடுதல். அடுத்தது காற்றின் மூலம் பரவும் நோய்கள். பாக்டீரியாக்கள் வைரஸ்களால் தோற்றுவிக்கப்படுகின்றன. பாக்டீரியாக்கள் வைரஸ்களால் தோற்றுவிக்கப்படுகின்றன. அடுத்து ஓசோன் அடுக்கு காணப்படும் படை மண்டல வளிமண்டல அடுக்கானது புறஊதா கதிர்களிலிருந்து புறஊதா கதிர்களின் பாதிப்பிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது. ஓசோன் அடுக்கு. அடுத்து அதில் காணப்படும் படை மண்டலம். காற்றில் உள்ள நைட்ரஜன் நைட்ரேட்டுகளாக உபயோகப்படுத்தப்படுகிறது. அடுத்தது பொறுத்துகால விடை. அடிவளிமண்டலம் காலநிலை மாற்றம். படைமண்டலம் ஓசோன் அடுக்கு. புற வளிமண்டலம் விண்கலம். வெப்பமண்டலம் செயற்கைக்கோள். இடைமண்டலம் விண்கற்கள். இடைமண்டலம் விண்கற்கள். அடுத்த கேள்வி. அடுத்த பாடம். பிளவடைதல்னா
பாலிலா இனப்பெருக்கம். பிளவடைதல் என்பது பாலிலா இனப்பெருக்கம். வாத்து ஒரு முட்டையிடும் விலங்கு. வாத்து ஒரு முட்டையிடும் விலங்கு. அடுத்து, அழியும் நிலையிலுள்ள விலங்குகள் சரணாலயத்தில் பாதுகாக்கப்படுகின்றன. முண்டந்துறை சரணாலயம் எங்கே இருக்குது? திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளது. முண்டந்துறை சரணாலயம் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளது. அடுத்தது, நீலச்சிலுவை அமைப்பின் முக்கிய நோக்கம் விலங்குகளை காப்பாற்றுதல். நீலச்சிலுவை அமைப்பின் முக்கிய நோக்கம் விலங்குகளை காப்பாற்றுதல். அடுத்தது, நேரடியாக குட்டிகளை ஈனும் விலங்குகள் குட்டி ஈனும் விலங்குகள் என்று அழைக்கப்படுகின்றன. விலங்குகளை வேட்டையாடுதல் அவற்றை அழியும் நிலைக்கு கொண்டு செல்லும். அடுத்து பாருங்க, கிர் தேசிய பூங்கா ஆசிய சிங்கத்துக்கு பெயர் பெற்றது. இது எங்கே இருக்குது? குஜராத் மாநிலத்தில் உள்ளதா கிர் தேசிய பூங்கா. அடுத்து, நீலச்சிலுவை அமைப்பு என்பது ஒரு விலங்குகளின் நல அமைப்பு, அதான் ப்ளூ கிராஸ். நீலகிரி வரையாடு ஒரு அழியும் நிலையில் உள்ள இனமாகும். அடுத்து பொறுத்துக பாருங்க, கருங்கிறது கருமுட்டை, குட்டி ஈனும் விலங்கு பூனை, அழியும் நிலையில் உள்ள விலங்கு காண்டாமிருகம், முதுமலை யானை, துண்டாதல் பாலிலா இனப்பெருக்கம். பாலிலா இனப்பெருக்கம். அடுத்தது பாருங்க, கீழ்காண்பனவற்றுள் அதிக அளவில் பால் கொடுக்கும் கால்நடை எருமை மாடு. கீழ்காண்பனவற்றுள் அதிக அளவில் பால் கொடுக்கும் கால்நடை எருமை மாடு. அடுத்து, பறவை பண்ணைகளில் பறவை இனங்கள் உற்பத்தி செய்யப்பட்டு வளர்க்கப்படுகின்றன. பறவை பண்ணைகளில் பறவை இனங்கள் உற்பத்தி செய்யப்பட்டு வளர்க்கப்படுகின்றன. அடுத்த கேள்வி, மண்புழு உரம் ஒரு மிகச்சிறந்த உரம். மண்புழு உரம் ஒரு மிகச்சிறந்த உரம். அடுத்து, பண்ணை தொழில் வேளாண்மையை விட லாபகரமானது. பண்ணை தொழில் வேளாண்மையை விட லாபகரமானது. கோழிப்பண்ணை தொழிலில் தமிழ்நாட்டின் நாமக்கல் மாவட்டம் சிறந்து விளங்குகிறது. கோழிப்பண்ணை தொழிலில் தமிழ்நாட்டின் நாமக்கல் மாவட்டம் சிறந்து விளங்குகிறது. அடுத்து பாருங்க, கோடிட்டடம். இந்தியாவில் 26 வகையான கால்நடை இனங்கள் உள்ளன. எருமை மாட்டின் பால் பசுமாட்டின் பாலை விட அதிக ஊட்டச்சத்து கொண்டது. சக்கையில் அதிக அளவில் நார்ச்சத்து உள்ளது. பறவை பண்ணைகளில் உள்ள பறவைகளின் எச்சம் உரமாக பயன்படுகிறது. மண்புழு உரமாக்கல்ங்கிறது பார்த்தீங்கன்னா கரிம கழிவுகளை சத்து நிறைந்த உரமாக மாற்றுவது. அடுத்தது பொறுத்துக, சுருதி எருமை மாடு, வெண்மை புரட்சி பால், முட்டை கோழி முட்டை, பசுமை உரம் பருப்பு வகை தாவரங்கள், கால்நடைகள் போக்குவரத்து. அடுத்த பாடம் பாருங்க, மலரின் ஆண் இனப்பெருக்க உறுப்பு மகரந்தத்தால் வட்டம். மகரந்தத்தால் வட்டம். காற்றின் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கைக்கு அனிமோஃபிலி என்று பெயர். காற்றின் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கைக்கு அனிமோஃபிலி என்று பெயர். அடுத்து, நீர் மூலம் விதை பரவும் முறைக்கு ஹைட்ரோகோரி. ஹைட்ரோகோரி என்று பெயர். அடுத்த கேள்வி, எண்டோமோஃபிலி என்பது பூச்சிகள் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கை. எண்டோமோஃபிலி என்பது பூச்சிகள் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கை. அடுத்து, கீழ்காண்பனவற்றுள் எதில் காற்றின் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது? புல் மூலம். புல். அடுத்து பொறுத்துக பாருங்க, விதை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பரவுவதற்கு விதை பரவுதல் என்று பெயர். அடுத்து, கனி வெடித்து விதை பரவுவதற்கு சுய வழியில் விதை பரவுதல் என்று பெயர். அடுத்து, விதையானது கருத்தரித்த சூழ் ஆகும். விதையானது கருத்தரித்த சூழ் ஆகும். நெல்லானது களிமண்ணில் நன்கு வளரும். அடுத்து, பெரிய அளவு மண் துகள்களை கொண்டது மணல் ஆகும். பெரிய அளவு மண் துகள்களை கொண்டது மணல். அடுத்து, மண்புழு. மண்புழு உரமாதல். பறவைகள். பறவைகள் மூலம் மகரந்த சேர்க்கை. தேங்காய் நீரின் மூலம் பரவுதல். தேனீக்கள். தேன். தட்டான் கொசுக்களின் முட்டை மற்றும் லார்வாக்களை அளிக்கின்றது. அடுத்தது
பாருங்க, கீழ்கண்ட நுண்ணுயிரிகளுள் எது நீரால் பரவும் நோய்களை தோற்றுவிக்கின்றன? இவை அனைத்தும் பாக்டீரியா, வைரஸ், புரோட்டோசோவா. அடுத்து, வளிமண்டலத்தில் நீரானது அதிக அளவில் நீராவியாகவும் மேகங்களாகவும் காணப்படுகின்றன. அடுத்து, நிலத்தடி நீரில் மாசுக்கள் இருக்காது. அடுத்த கேள்வி, 4வது கேள்வி. 97% நீர் கடலிலும் பெருங்கடலிலும் காணப்படுகிறது. 97% நீர் கடலிலும் பெருங்கடலிலும் காணப்படுகிறது. உப்புத்தன்மை நீக்குதல் என்பது கடல் நீரை தூய நீராக மாற்றும் செயற்கையான செயல்பாடு. உப்புத்தன்மை நீக்குதல் என்பது கடல் நீரை தூய நீராக மாற்றும் செயற்கையான செயல்பாடு. அடுத்து, கோடிட்டிடங்களை நிரப்புக. பூமிக்கு அடியிலுள்ள நிலத்தடி நீர் ஊற்று நீர் வடிவில் புவியின் மேற்பரப்பிற்கு வெளியே வரும். அடுத்து, நீரானது சூரிய வெப்பத்தினால் ஆவியாக மாறுவதற்கு ஆவியாதல் என்று பெயர். மழை நீரால் உருவாக்கப்பட்ட நீரோடை மற்றும் ஊற்று நீர் ஆகியவை ஒன்றிணைந்து ஆறாக உருவாகின்றன. மழை நீரால் உருவாக்கப்பட்ட நீரோடை மற்றும் ஊற்று நீர் ஆகியவை ஒன்றிணைந்து ஆறாக உருவாகின்றன. அடுத்து, மழை நீரை சேகரித்து அதை சேமிக்கும் முறைக்கு மழைநீர் சேகரிப்பு என்று பெயர். காலரா நோயை தோற்றுவிப்பது விப்ரியோ காலரே பாக்டீரியா. காலரா நோயை தோற்றுவிப்பது விப்ரியோ காலரே பாக்டீரியா. அடுத்து பொறுத்துக, பாருங்க. எண்ணெய் கசிவு கடல்வாழ் உயிரிகளை மாசுபடுத்துதல். நீர்த்தேக்கம் அணைக்கட்டு. பின்னக்காய்ச்சி வடித்தல் மேகம். மழைநீர் சேகரிப்பு தாவர வளர்ச்சி. பன்றிக் காய்ச்சல் இன்ஃப்ளூயன்சா வைரஸ். அடுத்து, இந்த 5ஆம் வகுப்பு புத்தகத்தில், அறிவியல் புத்தகத்தில் கடைசி பாடம், உணவுப் பொருட்களை கெட்டுப்போக செய்யும் உயிர்சார் காரணி என்னன்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியா. உணவுப் பொருட்களை கெட்டுப்போக செய்யும் உயிர்சார் காரணி பாக்டீரியா. தானியங்கள் காய வைத்தல் மூலம் பாதுகாக்கப்படுகின்றன. அடுத்து, இரும்பு குறைபாடு காரணமாக இரத்த சோகை நோய் தோன்றுகிறது. இரும்பு குறைபாடு காரணமாக இரத்த சோகை நோய் தோன்றுகிறது. அடுத்து, அதிகப்படியான கொழுப்பு உடலில் சேர்வது உடல் பருமன் என அழைக்கப்படுகிறது. அதிகப்படியான கொழுப்பு உடலில் சேர்வது உடல் பருமன் என அழைக்கப்படுகிறது. கார்போஹைட்ரேட்டுகள் அரிசியில் அதிகம் காணப்படுகின்றன. கார்போஹைட்ரேட்டுகள் அரிசியில் அதிகம் காணப்படுகின்றன. அடுத்து, மாலைக்கண் நோய் வைட்டமின் சத்து குறைவினால் ஏற்படுகிறது. மராஸ்மஸ் என்பது புரோட்டீன் குறைபாட்டு நோய் ஆகும். உணவில் ஏற்படும் கெட்ட வாசனைக்கு காரணம் உணவு கெட்டுப்போதல். உணவில் ஏற்படும் கெட்ட வாசனைக்கு காரணம் உணவு கெட்டுப்போதல். அடுத்து, காற்றில் காணப்படும் ஈரப்பதம் உணவு கெட்டுப்போவதற்கான ஓர் உயிரற்ற காரணி. தரம் குறைந்த வாயு குழாய்களை உபயோகிப்பது வாயு கசிவதற்கு முக்கிய காரணம் ஆகும். அடுத்து பொறுத்துக, புரத குறைபாடு குவாசியோர்கர். ரிக்கெட்ஸ் நோய் குறைபாடு காரணமாக வைட்டமின் டி, அதாவது வைட்டமின் டி குறைபாட்டால் ரிக்கெட்ஸ் நோய் உண்டாகும். உடல் பருமன் உடல் செயல்பாடு. மண்ணெண்ணெய் தீப்பிடிக்கும் பொருள்கள். உறைதல் பழங்கள். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது 5th சயின்ஸ், அதாவது ஆல் டெஸ்ட் இன் ஒன் வீடியோ செங்கோ அகாடமி வாயிலாக பார்த்தோம். நன்றி, வணக்கம்.